பிக் பாஸ் சீசன் 8ல இன்னைக்கு வந்து டெவில்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் அந்த டாஸ்க்ல வந்து பாத்துட்டீங்கன்னா நேத்து ஏஞ்சலா இருந்தவங்க இன்னைக்கு டெவில்ஸாவும் நேத்து டெவில்ஸா இருந்தவங்க இன்னைக்கு ஏஞ்சலாவும் மாத்திட்டாங்க. ஸோ அதுக்கான ப்ரோமோ தான் முதல் ப்ரோமோ வந்திருக்கு. இதுல வந்து நேத்து வந்து ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுத்தின 3 கண்டஸ்டண்டா இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டெவில்ஸா இருந்தவங்க தர்சிகா, சாச்சனா, அதுக்கப்புறம் மஞ்சரி. ஸோ அதை வந்து பாத்துட்டுனா திருப்பி கொடுக்குற நேரம் அப்படிங்கிறவள வந்து பாத்துட்டீங்கன்னா நேத்து ஏஞ்சல்ஸா இருந்தவங்க இன்னைக்கு டெவில்ஸா மாறிட்டாங்கல்ல. ஸோ வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல 2 பேரும் வந்து பாத்துட்டுனா அப்படியே அமைதியாவே இருக்காங்க. யாரு சாச்சனா, அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா தர்சிகா, அதுக்கப்புறம் எல்லாம் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமைதியா இருக்காங்க. இல்ல மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாப்புல எல்லாருமே சுத்து போட்டு ரவுண்டு கட்டி எடுத்துட்டு இருக்காங்க. அது மஞ்சரிய சொல்லவே வேணாம். நேத்து நான் வன்மத்தோட தான் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்குங்க அப்படின்னு சொல்லி அதே வந்து பாத்தீங்கன்னா சொல்ல வச்சிருக்காங்க அவங்க வாயாலே. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா டெவில்ஸா இருக்கிறவங்க எது சொன்னாலும் சொல்லணும்ல ஏஞ்சல்ஸ். ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி நேத்து நீ நடந்துகிட்டது முழு வன்மத்தோட நடந்துகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வாயால சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே வந்து ரிப்பீட்டா சொல்ல வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. மஞ்சரிக்கு சரியான படம் அந்த குப்பையை தலையில போடுறது அவங்க என்ன பண்ணாங்களோ அதை வந்து திருப்பி கொடுத்துட்டு இருக்காங்க. சாச்சனா அளவுக்கு மீறி ட்ரெஸ்ஸை கிழிக்கிறது, ஷூவை ஓட்ட போடுறது இதெல்லாமா பண்ணுவாங்க. பர்சனலா அட்டாக் பண்றாப்புல. அதுக்கப்புறம் முட்டை கீழே கடந்து எடுத்து வாயில வச்சாங்க. இன்னைக்கு கண்டிப்பா சாச்சனாவுக்கு இருக்கு. அதை பண்ணுவாங்க அப்படிங்கிறப்பல தோணுது. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம தரிசிக்க அவங்களும் நேற்று வந்து அளவுக்கு மீறி அந்த டெவில்ஸ்னா மற்ற டெவில்ஸோட இவங்க 3 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாகவும் என்ன சொல்றது அந்த டெவில்ஸுக்கான ஒரு இதே இல்லாம அந்த வரம்பு மீறி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறவள குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதை தான் அருண் வந்து சண்டை போட்டாரு. ஸோ அவங்கள தான் ஜெயிலில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரூல் அப்படின்னு பார்த்தோம்னா யார் வந்து டெவில்ஸா வந்து நடந்துக்காம இருக்காங்களோ அவங்கள தான் வந்து பார்த்துட்டுனா உள்ளுக்கு போடணும் அப்படிங்கிறவள சொல்லும்போது நம்ம சௌந்தர்யாவெல்லாம் தேர்ந்தெடுத்து உள்ளுக்கு போனாங்க. இல்லை எல்லாத்தோட நான் தான் ரொம்ப கம்மியாக மொக்க பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாக்லின் அவர்கள் அவங்களும் வாண்டடா போயிட்டு ஜெயிலில் உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அவங்க வந்து நம்ம இந்த வீக் ஃபுல்லாக நம்ம வந்து டெவில்ஸாக தான் இருக்க போறாங்க. நம்ம எது வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பண்ணியிருப்பாங்க. ஆனால் பிக் பாஸ் வச்சது பாரு ஒரு ட்விஸ்ட் வேற லெவல். இன்னைக்கு நேத்து அனுபவிச்சது இன்னைக்கு அனுபவிக்கலாம். அப்பதான் பார்க்க இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ நேத்து வந்து ஒரு 3 பேத்த மட்டும் செலக்ட் பண்ணி அப்படியே இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படியே ஜெப்ரி அப்படி இப்படின்னு அடுத்தடுத்தாலாம் கொண்டாந்துருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு விட்டோம்னா இன்னைக்கு அதே இதை பண்ணாங்கன்னா பெரிய அளவுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எப்படி திருப்பி அடிக்கிற நேரமா நேத்து ஏஞ்சல்ஸா இருந்தாங்க நீ டெவில்ஸாவும் டெவில்ஸா இருந்தவங்க நீ ஏஞ்சல்ஸாவும் மாறினதுக்கு அப்புறம் எப்படி நேத்து நீ என்னை வச்சு செஞ்ச இன்னைக்கு உங்களுக்கு இருக்குடா அப்படிங்கிறப்பல வந்து வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு எபிசோடும் பார்க்க செம்மையா தான் இருக்கும் அப்படிங்கிறப்பல தோணுது.